நாவினார் சுட்ட வடு. இனிய காலை பொழுது. நேரம் 5:30 மணி. புது மணப்பெண்ணை போல் மஞ்சள் முகத்துடன் சிவந்த வானிலே சூரியன் மெல்ல எட்டிப்பாட்டு கொண்டிருந்தது. ஆங்காங்கே காக்கை கரையும் சத்தம் கேட்க நடைபாதையில் தூங்கி எழுந்த நாய்கள் உடம்பை சிலிர்த்தபடி சோம்பல் முறித்தவாறு எழுந்து ஓடின. அந்த நேரத்தில் பால் விநியோகம் செய்யும் வண்டிகளின் சத்தமும் பேப்பர் போடுவர்களது மிதிவண்டிகளின் மணியோசையும் ரீங்காரமாய் ஒலித்திட அங்கே ஒரு சிமெண்ட் நடைபாதையில் வேக வேகமாய் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார் 40 வயது நாகராசன். அவரது நடையில் உரசும் காலணி சத்தம் கூட இனிமையான இசையாகவே நாகராசனின் காதுகளுக்கு கேட்டது. அந்த நேரத்தில் ஊரில் இருந்து கைபேசி அழைப்பு வரவே பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அவசரமாய் போனை எடுத்தார் நாகராசன். கோடை விடுமுறைக்கு பிள்ளைகளை சொந்த ஊருக்கு அழைத்து சென்றுள்ள மனைவியிடமிருந்து வந்த வீடியோ காலை கண்டதும் சற்றே எரிச்சல் அடைந்தார் நாகராசன். ஏய் தீபிகா, உனக்கு நேரம் காலமே கிடையாதா? நான் வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணு. நீ ஊருக்கே போனாலும் தினமும் உன் முகத்துல மட்டும்தான் நான் முதலில் பார்க்க வேண்டுமா என கத்திவிட்டு அவளிடமிருந்து பதில் வருவதற்கு முன்பே அவசரமாக போனை கட் செய்ய முயன்றார் நாகராசன். ஆனால் தீபிகாவோ, என்னங்க போனை கட் பண்ணிடாதீங்க, எத்தனை தடவை சொல்றது, நல்ல வெளிச்சம் வந்த பிறகு வாக்கிங் போங்கன்னு, தெரு நாய்ங்க கடிச்சிட போகுது, இல்லைன்னா ஏதாவது அசிங்கத்தை மிதிச்சிட போறீங்க என்று மிகுந்த கவலையுடன் சொன்னாள் தீபிகா. ஏய், இத சொல்லத்தான் காலங்காத்தால வீடியோ கால் போட்டியா? ஊருக்கு போய் நீ நிம்மதியா இருப்பேன்னு பார்த்தா அங்கே போய் என்னோட நினைப்பு தானா உனக்கு? அட்வைஸ் பண்ண போனவை என்று மனைவியிடம் சொன்ன நாகராசனுக்கு உள்ளுக்குள் தன்னை பற்றியே சிந்தனை செய்யும் மனைவியை நினைத்து உள்ளம் மகிழ்ந்தது. பின்னர் குனிந்து அவரது பேண்ட் பாக்கெட்டில் கைபேசியை போட்டார் நாகராசன். குனிந்து அவரது தலை நிமிர்வதற்குள் கண்ணில் பட்டது ஒரு விஷப்பாம்பு அவரது கால் அருகில் சென்று கொண்டிருந்தது. அந்த பாம்பை கண்டதும் அவரது உடல் நடுங்க தொடங்கியது. ஒரு நொடியில் கண்கள் இருண்டன. பயத்தில் அவரது தொண்டைக்குழி ஈரமின்றி வற்றியது போல் வறண்டு போனது. அந்த ஒரு நொடியில் தனக்கு தக்க நேரத்தில் போன் செய்த மனைவிக்கு மனதிற்குள் நன்றி சொன்னார் நாகராசன். அதற்கு மேல் அவரது நடை தடைப்பட்டது. அவரது மனதிற்குள் ஏற்பட்ட திகில் மறைவதற்குள் திரும்பி பார்த்தார் நாகராசன். தன்னை தாண்டி சென்ற பாம்பினை தேடியது அவரது கண்கள். அதுவோ அருகில் இருந்த ஒரு வீட்டுக்குள் நுழைவதை கண்டு பதறி போனார். அந்த வீட்டில் சிறு பிள்ளைகள் ஏதேனும் இருந்தால் நினைக்கவே மனம் தவித்தது. சட்டென முடிவெடுத்து அந்த வீட்டின் வாசலுக்கு விரைந்தார் அவர். இது வயோதிக தம்பதி இருவர் வாழும் வீடு அல்லவா? எங்கிருந்தோ பொறி தட்டியது அவரது மூளையில். அவர்களுக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை வாய்விட்டு அழைத்தார். சார், என் பேரு நாகராசன். உங்க காம்பவுண்டுக்குள்ள ஒரு பெரிய விஷப்பாம்பு நுழைஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். உடனே பாம்பு பிடிப்பதற்கு வனத்துறைக்கு போன் செய்யுங்க என்று சத்தம் போட்டு கத்தினார். ஆனால் உண்மையை புரிந்து கொள்ளாத அந்த பெரியவரோ தன் மனைவியிடம், இப்படித்தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உள்ள நுழைஞ்சிருவானுங்க. நேற்றைக்கு கூட பாரு, அநாத ஆசிரமம் சொல்லிக்கிட்டு பணம் கேட்டு 4 பேர் வந்து நிக்கிறாங்க.
எது உண்மைன்னு தெரிய மாட்டேங்குது. நாகராசனா? நாகராசன் நக்கலை பாரு. பெயர்லயே பாம்பு வச்சிருக்கும். இவனே ஒரு நாகப்பாம்பு போல. ஆளை பார்த்து ஏமாறக்கூடாது. இப்படித்தான் தனியா இருக்கிற வயசானவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு காசுக்காக கொலையும் செஞ்சுட்டு போயிடுவானுங்க. இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு வர்றவங்கள என்னைக்குமே நம்ப கூடாது. அவன் மொழிய பார்த்தாலே தெரியுது திருட்டு போயிடுவான். கதவை மட்டும் திறந்து விடாதே என்று காது சரியாக கேட்காத மனைவி பார்வதியிடம் சத்தம் போட்டு கத்தினார் அந்த முதியவர் முனுசாமி. அவர்கள் பேசியதை அப்படியே காதில் வாங்கிய நாகராசன் மனமுடைந்து, ஐயா, புரியாம பேசாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க, நான் வரேன் சொல்லி வருத்தத்துடன் அங்கிருந்து கிளம்பி சென்றார். அன்று மாலை அரசு ஆஸ்பத்திரியில் எமர்ஜென்சி வார்டின் வாசலில் நின்று அழுது கொண்டிருந்தார் அதே முதியவர் முனுசாமி. உள்ளே வந்து போகும் மருத்துவர்களிடம், டாக்டர், என் பொண்டாட்டியை விஷப்பாம்பு கடிச்சிருச்சு, எப்படியாவது அவளை காப்பாத்தி கொடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டு கதறி கொண்டிருந்தார். தன் தலையிலேயே அடித்துக் கொண்டு, நானே என் பொண்டாட்டிக்கு இப்படி யமனா இருந்துட்டேனே, காலையில பாம்பு இருக்குன்னு அந்த ஆளு சொன்னப்பவே கொஞ்சமாவது ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். பாம்புக்கு பயந்து வெளியில் போக மறுத்த என் மனைவி பார்வதிய சாப்பிட வாழையில அறுத்துட்டு வர சொல்லி கட்டாயப்படுத்தியதே நான் தானே என்று கூறி மீண்டும் மீண்டும் தலையில் அடித்துக் கொண்டு கும்மிரி கும்மிரி அழுதார் அந்த முதியவர். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. பெரியவரே, உங்களை பெரிய டாக்டர் வந்து பார்க்க சொன்னார் என்று நர்ஸ் வந்து சொல்லவும், ஐயோ கடவுளே, என் பார்வதிக்கு என்ன ஆச்சு? என்னை விட்டுட்டு போயிட்டாளா அந்த பாவி மாவ என்று அலறி அடித்துக் கொண்டு கத்திக்கொண்டே டாக்டரின் அறைக்குள் நுழைந்தார் பெரியவர் முனுசாமி. அங்கே அமர்ந்திருந்த டாக்டரை பார்த்ததும் அதிர்ச்சியானார் முனுசாமி. காலையில் வீட்டு வாசலில் பார்த்த அதே நாகராசன், அவரா இவர்? மேசையில் வைக்கப்பட்டிருந்த சின்ன பலகையில் டாக்டர் நாகராசன் எம்டி என்று இருப்பதை கண்டு அதிர்ந்து உறைந்து போனார். என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர், உங்களை நான் காலையில தவறாக பேசியது நினைச்சு கோவப்பட்டு என் மனைவியை கைவிட்டுடாதீங்க, அவளை காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருங்க என்று கையெடுத்து கும்பிட்ட பெரியவரிடம், ஐயா, உங்க மனைவி பிழைச்சுக்கிட்டாங்க, கவலைப்படாதீங்க, பழி வாங்குகிற குணம் எல்லாம் எந்த மருத்துவருக்குமே இல்லை. நீங்கள் காலையில் செய்தது சரியே. தனியாக குடியிருக்கும் நீங்கள் இந்த முதிர் வயதில் எப்பவுமே ஜாக்கிரதை இருக்க வேண்டியதுதான். முன்பின் தெரியாத நபரை வீட்டிற்குள்ளே அனுமதிக்க தேவையில்லை. நீங்கள் சொன்னது போலவே இந்த காலத்தில் யாரையும் நம்பவும் முடியாது. அதற்காக இப்படி வார்த்தைகளை தவறாக கொட்டி என்னை உதாசீனப்படுத்தி விரட்டி இருக்க வேண்டாம். உங்கள் வயது அனுபவத்தில் தன்மையாக பேசி அனுப்பி இருக்கலாம், அல்லது என்னை வீட்டிற்கு வெளியிலே நிற்க வைத்து நான் சொல்ல வந்ததை மட்டும் சற்று காது கொடுத்து கேட்டிருக்கலாம். அதனால் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் இன்று நடந்திருக்காதல்லவா? தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு. தங்களது பேச்சால் என் மனம் புண்பட்டது என்று நாகராசன் சொல்லவும் அதை கேட்டு தலை குனிந்தார் முனுசாமி. சந்தேகத்தில் ஒரு மருத்துவரையே திருடனாக நினைத்து அவதூறாக பேசியதை எண்ணி மனம் கலங்கி மன்னிப்பும் கேட்டார் அந்த பெரியவர். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே.
வணக்கம்.